இந்த கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை மாலை வேளையிலும் தேடி வர கர்த்தருடைய வசனத்தின் கிருபைகளை கண்டுகொள்ள அனுபவிக்க ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த வேளையில் நமக்கு நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரின் பிரசன்னத்தை உறுதியாக நெருக்கமாக நிறைவாய் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருடைய கிருபையின் சமூகம் காலையில் நம்மோடு இடைபெற்றது. மாலை வேளையிலும் தேவனுடைய மகத்துவங்கள் அவருடைய வேத வசனத்தின் மூலம் நம் வாழ்க்கையில் அனுபவமாக கர்த்தர் சகாயம் பண்ணுவாராக. நாம் தொடர்ந்து தேசத்தின் நிலைமையை கர்த்தர் முழுவதும் மாற்றி போட ஆண்டவர் இந்த பெரும் தாக்குதலிலிருந்து இதற்கு மேல் தாக்குதல்கள் வராமல் தடுத்து போட்டு அகற்றி போட கர்த்தருடைய வல்லமையான கிருபையினால் தேசம் விமோச்சனத்தை பெற இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் சத்தியத்தை ஜனங்கள் கண்டுகொள்ள நானே வழியும் சத்தியமும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜனத்தை விடுதலையாக்குவாராக. தமது ஜனங்களின் மேல் கிருபையாயிருப்பாராக. தமது மந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பல்வேறு ஸ்தாபனங்களிலிருந்து கர்த்தரை சேவிக்கிற ஊழியர்கள், விசுவாசிகளை கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ள தொடர்ந்து நம்முடைய தனி ஜெபங்களில் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. குடும்ப ஜெப நேரங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை அனுபவிக்கும் உணர்வுபூர்வமான நேரங்களாய் அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. நேரம் அதிகமாக இருப்பதனாலே பல்வேறு போதனைகளை கேட்டு குழம்பி விடாமல் கர்த்தருடைய சத்தியத்தில் உறுதியாயிருக்க ஆண்டவர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை. கடந்த வாரத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களில் அனனியாவும் சவுலும் சந்தித்துக் கொள்வதை நாம் பார்த்தோம். அனனியாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். மாற்றமடைந்தவனாக தன் சொந்த வழியில் அல்ல, கர்த்தர் சொன்ன வழியிலே போவதற்கு அவனுடைய எண்ணத்திலே மாற்றத்தை கொடுத்தார். விரோதியாய் நினைத்த சவுலை சகோதரன் என்று அழைக்க உள்ளத்தின் உணர்வுகளிலே மாற்றத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், கை வைத்து ஜெபம் பண்ணு, பார்வை அடையவான் என்று. ஆகவே அதை மட்டும் முடித்துவிட்டு போகலாம் என்று சொன்னதை கடமைக்காக செய்ய நினைக்காமல் கர்த்தர் தன்னை ஒரு சீஷனாக மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் சீஷருக்கு கொடுத்த கட்டளையை மனதில் கொண்டவனாக கண் பார்வை மட்டுமல்ல, தேவனுடைய சத்தியத்தில் அவனை கீழ்ப்படிய செய்யவும், பரிசுத்த ஆவியினால் அவன் பலப்படுத்தப்படவும், கர்த்தர் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையில் அவனை குறித்து வைத்திருக்கிற தனக்கு அறிவித்த நோக்கத்தை அவனுக்கு சொல்லுவதற்காக பொறுப்புள்ள ஒரு சீஷனாக கர்த்தருடைய பிள்ளையாக நடந்து கொண்டான். சவுலை பொறுத்தளவில் அவன் பெற்றுக்கொண்டவனாக ஆண்டவரிடத்தில் சரீர அற்புதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவனாக, குறிப்பிட்ட தனக்கே உரிய தன் சூழ்நிலைக்கு உரிய பதிலையும் எல்லாருக்கும் அவசியமான பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றுக்கொண்டவனாக, இது தேவன் எதிர்பார்ப்பதையும் தருகிறவர், எதிர்பார்ப்பதற்கு மேலாகவும் தருகிறவர் என்கிற உண்மையை உணர்ந்தவனாக அவன் இருக்க காண்கிறான். அவன் கர்த்தர் தனக்கு சொன்ன காண்பித்த புதிய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய அவன் எழுந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்குள் தன் உடலிலே பலனடைந்தான். சரீர அவசியம் இருந்தாலும் அதை ஆவிக்குரிய தேவைக்கு மேலாக நினையாமல் ஆவிக்குரிய தேவையை பூர்த்தி செய்த பின்பு சரீர தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவனாக கண்டோம். ஆண்டவர் இயேசு இந்த பகுதியிலே தாம் துவக்கினதை பாதியில் நிறுத்தாமல் நிறைவு பெறச் செய்கிற கர்த்தர் என்பதை பார்த்தோம். ஒரு நபருக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கை மறவாமல் அதை முழுமையாக நிறைவேற்றி காண்பிக்கிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கையில் அந்த நபருடைய வாழ்க்கையில் திடீரென்று சத்துரு எவைகளையும் பறித்திருந்தால் அல்லது பறிக்க கொடுத்திருந்தால் ஆண்டவரும் திடீரென்றே இழந்தவைகள் திரும்ப வர கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அந்த தேவனின் மகத்துவ பிரசன்னத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இன்று மாலையிலும் ஆண்டவர் அதே நன்மையை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். பறிபடுத்தவைகளை மீண்டும் திரும்ப பெறுவதற்கும் தேவனுடைய கிருபையினால் நிறையப்படுவதற்கும் நாம் அறிந்த சத்தியத்தை நினைப்பூட்டவும் அறிய வேண்டிய சத்தியத்தில் நம்மை நடத்தவும்
பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவே இருப்பதற்காக கர்த்தருக்கே மகிமையும் துதியும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதி 20, 21, 22 ஆகிய வசனங்களை இன்று வாசிக்க கேட்போம். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். கிருபையின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழிநடத்துதலுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் கிருபையின் மேல் கிருபை பெருகச் செய்வீராக. இன்று மாலையிலும் உம்முடைய வசன வெளிச்சத்தை காண மனக்கண்களை பிரகாசமாக்குவீராக. பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை அதிகரிப்பீராக. ஆண்டவருடைய வல்லமை உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, ஆச்சரியமாக நன்மையினால் மகிழச் செய்யும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்தி ஆண்டவரை நீர் உம்மை வெளிப்படுத்த எதிர்பார்த்திருக்கிறோம். இயேசுவின் மேலான நாமத்தில் வேண்டுகிறோம், மகிமையின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. குணமடைந்தவனாக, பார்வையை திரும்ப பெற்றவனாக, புதிய ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்தப்பட்டவனாக சவுலை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றமடைந்த தேவனுடைய கிருபைக்குள் வழிநடத்தப்பட்டிருக்கிற சவுல் தமஸ்கு பட்டணத்திலே சில நாட்கள் இருக்கிறான். அங்கு இருக்கும்போது அவனுக்கு நடந்த அல்லது அவன் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற 3 அனுபவங்களை நாம் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏற்பட்டவைகள், அவனால் ஏற்பட்டவைகள். இந்த அனுபவங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை, அவருடைய கிருபையால் மாற்றமடைந்த வாழ்க்கை ஏதோ அப்படியே அங்கே அமைதலாக இருந்து மங்கி போக வேண்டும் என்பதல்ல தேவனுடைய நோக்கம். அந்த வாழ்க்கை செயல்படும் வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, தடயம் பதிக்கும் வாழ்க்கை என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமஸ்குவிலே குணமடைந்த பின்பு சவுலு முதல் அனுபவத்தை 19ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நான் வாசிக்க கேட்டோம். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்தார். சவுலுக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் ஃபெலோஷிப் with the disciples at Damascus. தமஸ்குவில் இருந்த சீஷருடனே, விசுவாசிகளோடு அவனுக்கு இருந்த ஐக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து அவசரமாக ஆண்டவர் மேல், இயேசுவின் மேல் பக்தி உள்ளவர்களை பிடித்து கொண்டு துரிதமாக திரும்பச் செல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு திட்டத்தோடு வந்தவனை 3 நாள் எதையும் செய்ய விடாமல் ஜெபிக்கிறவனாக இருக்க வைத்தார். இப்பொழுது பார்வை வந்து விட்டது. பார்வை வந்த பின்பும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன்பு அவன் செய்த நினைத்த எல்லாம் அவன் மனதை விட்டு இரேஸ் ஆகிவிட்டது, மனதை விட்டு நீங்கி விட்டது. இப்பொழுது சில நாள் அங்கே அவன் தங்கி இருக்கிறான். He stays for few days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விசுவாசிகளோடு, சீஷரோடு தங்கி இருக்கிறான். அல்லேலூயா. அங்கு விவரமாக சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கு அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை பின்னால் உள்ள வசனங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்தி காண்பித்த அவருடைய செயல்களின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். When Paul was fellowshipping with the disciples, what would have happened to him? அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்திருக்கும் என்று சொல்கிறேன். அவன் ஏதோ நண்பர்களோடு இருக்கவில்லை, சீஷருடனே கூட. He stayed with disciples, people who have been chosen by God, determined to follow Jesus. Hallelujah. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கமுடையவர். people with a purpose, people with a destination. Hallelujah. ஆமென். லெக்கு புரிந்தவர்கள், நோக்கம் அறிந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரோடு அவன் தங்கி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தங்கி இருந்தபோது அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? சரீர கண்களை இதற்கு முன்பு திறந்த தேவன், now God is opening his spiritual eyes to see a new lifestyle. ஒரு புதிய வாழ்க்கை முறை, ஒரு புதிய சூழ்நிலையை
அவன் காண்பதற்கு அவன் கண்களை கர்த்தர் திறக்குகிறார். எதை பார்க்க? லைஃப் ஆஃப் அ சர்ச். ஒரு சபையின் வாழ்க்கை, சபை மக்களின் வாழ்க்கை, அதை பார்ப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் I don't think Paul was contributing anything to them, but in other words, he was receiving from the church. அவன் அவர்களுக்கு ஏதாகிலும் கொடுத்தான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக சக விசுவாசிகளிடம், சீஷர்களிடம், சபையிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டே இருந்தான், கற்றுக்கொண்டே இருந்தான். He was in a receiving mode. பெற்றுக்கொண்ட நிலையிலே. இதற்கு முன்பு அனனியா வந்தபோது கரங்களை வைத்து பார்வை அடைவாயாக என்று சொல்லி பரிசுத்த ஆவியும் பெரும்படி செய்தவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெற்றுக்கொள்ளும் ஒரு நிலையிலே அவனை வைத்தவர், ஒரு மனிதனால் கொடுக்க வைத்தவர், தேவனுடைய ஆவியினால் பெரும்படி செய்தவர். இப்பொழுது ஒரு சபையின் மூலம் அவன் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. அந்த சபையிலே அவன் தங்கி இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்? We read about the life of a church, the early church, in the last 3 verses of Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களிலே ஆதி திருச்சபையின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அது அல்லேலூயா. ஆலயத்தில் அவர்கள் கூடி வரவில்லை, வீடுகளிலே கூடினார்கள். இட் வாஸ் a homely atmosphere. அது ஒரு வீட்டிலே நடைபெற்றதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கு இருந்தது என்னது? அதிகமாக இருந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். 4ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். ஏற்கனவே நாம் வேத பாடத்தில் இதை அறிந்தவைகள். ஹல்லேலூயா. The priority was prayer. ஜெபம் அவர்களுக்கு முன்னுரிமையாக இருந்தது. பவுல் இதற்கு முன்பு யூதன். ஜெப வேளையாக இருக்கும் போதெல்லாம் ஆலயம் திறந்திருக்கும், ஜெப ஆலயம், அந்த ஜெப ஆலயத்திற்கு போவது அவனுடைய பழக்கமாக இருந்தது. Hallelujah. Praying to God Almighty whenever the synagogue is open was Paul's lifestyle. அவனுடைய வாழ்க்கை முறை அதுதான். எத்தனை முறை ஜெப ஆலயம் திறந்திருந்தாலும் அங்கு சென்று ஜெபிக்க செல்வது ஒரு யூதனான பரிசேயனாக, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத நிலையில் இருந்த மேன்மைக்குரிய, பாராட்டுக்குரிய ஒரு யூதனுடைய முறையாய் இருந்தது. பவுலும் அதைத்தான் செய்து வந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய கூட்டத்திற்குள் வருகிறார். இந்த கூட்டம் ஏறெடுக்கும் ஜெபம் அவனுக்கு முற்றிலும் வித்தியாசமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பு அவன் யூதனாய் இருந்தபோது அவன் ஏறெடுத்த ஜெபம் படித்ததை, நியாயப்பிரமாணத்தில் மனப்பாடம் செய்ததை, தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்வதாக மட்டும் அமைந்திருந்தது. ஆனால் இந்த சபையோ கூடி ஜெபிக்கும் போது அல்லேலூயா, படித்தவைகள் அல்ல, ஆவியானவரால் ஏவப்படும் வார்த்தைகள் வருகின்றன. தேவனுடைய வேலையை குறித்தது, தேவனுடைய சித்தத்தை குறித்தவைகள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்கள், கர்த்தருடைய ஜனத்தை குறித்தவைகள், ஆண்டவர் வைத்திருக்கும் தேசத்தை குறித்த தேவைகள் அனைத்தையும் தானாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரின் உதவியினால் வரும் இந்த ஜெப முறை அவனுக்கு புதிது. God opened his spiritual eyes to see a new pattern of prayer life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனுக்கு அது முற்றிலும் புதிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த திருச்சபையிலே ஜெபம் மட்டுமல்ல, கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதனை செய்வது, that was a lifestyle. Worship was a lifestyle. Proclamation of the gospel was a lifestyle. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிப்பது அவருடைய வாழ்க்கை முறையாய் இருந்தது. இதற்கு முன்பும் அவன் ஆராதித்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஆராதனையை பார்க்கும்போது it was spontaneous, spirit led. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானாக வருகிறது, ஆவியானவரால் உந்தப்பட்டு வருகிறது. in line with the word of God, with all holy reverence for God. பரிசுத்த அலங்காரத்தோடு வேதவசன எல்லைக்குள்ளாக இந்த ஜெபம் தானாக வருகிறது, ஆராதனை வருகிறது. அல்லேலூயா. இதற்கு முன்பு ஆராதனை என்பது ஒரு நேரத்தில் செய்யும் சடங்காக அவனுக்கு இருந்தது. இப்பொழுது பார்க்கிறார், this is not a ritual, this is a meaningful relationship with the maker. படைத்த தேவனோடு உணர்வு பூர்வமான உறவின் அடிப்படையில் எழும்பும் உன்னத அனுபவம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறார். God opens his spiritual eyes to the real worship of the New Testament church. அது மட்டுமல்ல, அன்று கூடியிருந்த சபையில் அடுத்து என்ன காண்கிறோம்? There was fellowship. அந்யோன்யம் இருந்தது, அப்பம் பிட்குதல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Breaking of bread, fellowship, taking care of each other.
குறைவுள்ளவர்கள், தேவை உள்ளவர்களின் தேவைகள் சந்திக்கப்படுவது genuine expression of love and care. உண்மையான தெய்வீக அன்பு, அக்கறை பரிமாறப்படுகிற அனுபவமாக இருந்தது. That was the life of the early church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இதற்கு முன்பு யூதனாய் இருந்த ஒருவன் உதவி செய்வதாய் இருந்தால், பிரமாணத்தில் நீ உதவி செய் என்று சொல்லி இருப்பதனாலே பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது திருச்சபையிலே விசுவாச கூட்டத்திலே பார்க்கும்போது பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதனால் அல்ல, அன்பினால் உந்தப்பட்டு எனக்கு இருப்பது பிறருக்கு இல்லையே, ஆகவே என்னுடையதை தியாகம் செய்ய வேண்டும் என்கிற அன்பினால் உந்தப்பட்டு ஏற்படும் செயலை அவன் பார்க்கிறான். A new meaning to the expression of love and care. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். Hallelujah. One of the vibrant activities of the early church, ஆதி திருச்சபையின் பரவசமான செயல்களில் ஒன்று, they cannot contain the joy of the truth they knew. அறிந்த சத்தியத்தை குறித்த மகிழ்ச்சி, அதை அவர்கள் அடக்கி வைக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள் கர்த்தரை துதித்து ஜெபித்து அன்பை பரிமாறிக்கொண்டு ஆகாரங்களை பகிர்ந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, எப்படி வெளியே போய் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற துடிப்பு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் காண்கிறோம், தாமதமின்றி அவனும் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள் தான் ஆயிற்று. இப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவனுக்கு எப்படி வந்தது? சில நாட்கள் சீஷரோடு தங்கி இருக்கிறானே, அந்த சபையின் வாழ்க்கை முறையை அவன் பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், மெய்யான கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் இதை சொல்ல வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். God opened his eyes to see the new atmosphere of the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபையின் புதிய சுற்றுச்சூழலை, the new lifestyle of a believer. A group of believers, விசுவாசிகளின் கூட்டத்தின் புதிய வாழ்க்கை முறையை பார்க்க கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் வரும்போது, தேவனுக்குள் நாம் வளரும்போது, ஆண்டவர் செய்ய விரும்புகிற செயல் இரண்டு வகையானது. ஒன்று நம்மிலே செய்வது, இன்னொன்று நம் மூலமாக செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை ஆண்டவர் மாற்றி செய்வதில்லை. First God chooses to work in us. ஆண்டவர் முதலாவது நம்மிலே கிரியை செய்ய நேரம் எடுக்கிறார். அதற்கு பின்புதான் நம் மூலமாக கிரியை செய்ய அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். இங்கும் தமஸ்குவில் இருக்கும்போது, ஹல்லேலூயா, இதற்கு பின்னான வசனங்களிலே கர்த்தர் அவன் மூலமாக செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதலாவது கர்த்தர் அவனுக்குள் நடைபெற செய்கிறார். ஆவிக்குரிய கண்ணை திறந்து. ஹல்லேலூயா. ஆமென். சபையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள, சபையின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள, சபையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள, சபையின் துடிப்பை, செயல்களை புரிந்து கொள்ள அவன் மனக்கண்களை திறக்கிறார். சவுல் இவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். மாலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, கர்த்தாவின் நிச்சயமாக நீர் என்னை தெரிந்து கொண்டது நோக்கங்கள் ஒன்று, என் மூலமாக காரியங்களை நடப்பிக்க. ஆனால் அதற்கு முன்பு எனக்குள் நீர் காரியங்களை நடப்பிக்க நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாலை வேளையிலும் அதை எதிர்பார்த்து இருக்கிறேன். கர்த்தாவே, வேதத்தை பார்க்கும்போது இன்னும் நான் காண வேண்டியதை காண என் கண்களை திறந்தருளும். அறிந்து கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். தேவனுடைய ஜனம் என்பதை குறித்து நான் இன்னும் புரியாமல் இருப்பவைகளை, கர்த்தாவே, செயல்படுத்தாமல் இருப்பவைகளை கண்டுகொள்ளவும் செயல்படுத்தவும் கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்கிற விழிப்போடு ஜெபிக்க, அர்ப்பணிக்க கர்த்தருடைய நாமத்தில் பணிவோடு கேட்கிறேன். That was the first thing happening to Saul. God opened his spiritual eyes and made him to see and receive the lifestyle of the New Testament church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் அவனுக்கு நடக்கும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 20-21 வசனங்களிலே வாசியுங்கள். verses 20 and 21 of chapter 9. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவளை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவளை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த இரண்டு வசனங்களிலும் ஆண்டவர் சவுலின் மூலமாக செய்வதை காண்கிறோம். God's work through Saul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அதில் முதலாவது வேலை இந்த பகுதியிலே காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதமின்றி அவன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அவனை பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இஸ் he the same person? இவனா அவன் என்று வியக்கத்தக்க மனிதனாக மாற்றினார். அல்லேலூயா. சவுலின் மூலம் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் செய்த முதற் காரியம் என்னவென்றால் அவனை ஆச்சரியப்படத்தக்கவனாக மாற்றினார். God made him an amazing person. அல்லேலூயா. ஆமென். வியப்புண்டாக்கும் ரபராக மாற்றினார். ஆச்சரியப்பட விரல் வைத்து பார்க்கும் ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். கண் சொருகி போனவனைப் போல கையிலாக கொடுத்து வரப்பட்ட அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உருவாக்கி அவனை பார்க்கிற அல்லேலூயா சீஷர் கூட்டம், அவனை பார்க்கிற மற்றவர்கள் விரல் வைத்து இஸ் he the same person வியக்கத்தக்கவனாக மாற்றினார். மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆராய வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, கொடுப்பதற்காக உருவாக்குகிறார். இதற்கு முன்பு he was receiving, now Saul is giving out. அவன் இப்பொழுது கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படு he made his life, hallelujah, to be a channel where God can flow his grace through. ஆண்டவருடைய கிருபை, வல்லமை, நன்மைகள் அவன் மூலமாய் புரண்டு வருவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கரங்களிலே தன்னை பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மூலமாக செய்யப்படுவதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவனா அவன்? ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை உள்ளத்திலே எடுக்க கேட்கிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, என் வாழ்க்கை பிறரை ஆச்சரியத்திற்குள்ளாக்க செய்வீராக, பிறரை வியக்க வைப்பதாக. அல்லேலூயா. அவர்களே நம்ப முடியாத அளவிற்கு என் வாழ்க்கை பாசிட்டிவாக, நேர்முகமாக, வியப்பு உண்டாக்க கிரியை செய்வீராக, கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஏன் இந்த வியப்பு வந்தது? Why were they amazed? Why were the disciples, why were the believers and even others were amazed when they looked at Saul? சவுலை பார்த்தபோது இந்த வியப்பு அவர்களுக்கு வர காரணம் என்ன? ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், the change they noticed. அவனுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்ட மாற்றம். ஏனென்றால் 21ஆம் வசனத்திலிருந்து தெரிகிறது, இவனை குறித்து வியந்தார்களே, இவர்கள் எல்லாருக்கும் இவனுடைய கடந்த காலம் நன்றாக தெரிகிறது. People are amazed at Saul now. They knew Saul's previous life. They knew his past. And they also have heard about his present intentions. அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை, செயல்களை அறிந்தவர்கள், கேள்விப்பட்டவர்கள். Maybe they were not personally acquainted with him, but they have heard enough of his life. அவனுடைய வாழ்க்கை குறித்து அதிக தகவல்கள் அறிந்தவர்கள். அல்லேலூயா. அறியாதவர்கள் வித்தியாசத்தை பார்க்கவில்லை. அவன் வாழ்க்கையின் கடந்த காலத்தை சரியாக அறிந்தவர்கள், they noticed a marked change, a remarkable change. பளிச்சிட்டு காணப்படக்கூடிய ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில் இருப்பதை பார்த்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கிறவர்கள் அல்லேலூயா கேள்விக்குறியாக அல்ல, ஆச்சரியத்தோடு நம்மை பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு காரியத்தினால் அது நடக்கும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையை குறித்து அறிந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நம்மிலே ஒரு மாற்றத்தை, வெளியரங்கமான மாற்றத்தை, பளிச்சிடும் மாற்றத்தை அவர்கள் காண கர்த்தாவே நீர் செய்வீராக என்று கர்த்தரிடத்தில் கேட்போமாக. In Acts chapter 3 verse 10, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பேதுரு யோவானின் மூலம் ஆண்டவர் இந்த மனிதனை எழும்பி நடக்க வைத்தார். அந்த வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, அவனுக்கு சம்பவித்ததை பார்த்த ஜனங்கள் இவ்விதமாக சொல்கிறார்கள், அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தானே, அவனா இவன்? இஸ் he that same beggar? ஒவ்வொரு வாரமும் பார்த்தோமே, ஒவ்வொரு நாளும் பார்த்தோமே, வாசலுக்கு முன்பு இருந்தானே, அவனா இவன்?
எழும்ப முடியாமல் சுமந்து கொள்ள வரப்பட்டான். we know he had to be carried. now we see a remarkable change. தூக்கி சுமக்கப்பட்ட இவன், நாம் ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம். என்ன வித்தியாசம்? அவனே நடக்கிறான், அவனே துள்ளுகிறான், அல்லேலூயா, அவனே குதிக்கிறான். we see a marked change. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன மாற்றம் இது? இதுவரைக்கும் நாம் வரும்போது பார்த்தால் இவன் வாசல் அண்டை வெளியே நிற்பான். ஆனால் இப்பொழுது வாசல் அருகே மட்டுமே இத்தனை வருடங்களும் இருந்தவன் இப்பொழுது ஆலயத்திற்கு உள்ளாக வருகிறான். ஹல்லேலூயா. we never saw him entering into the temple, always at the gate, but now we see a marked change. யாரும் அவனை அழைக்காமல், யாரும் வா என்று சொல்லாமல், ஹல்லேலூயா, அவனாகவே பரவசம் அடைந்து we see him entering into the temple of God rejoicing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். what a marked change. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அவனை பார்க்கிறார்கள். 4ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவனை பார்க்கும்போது, அல்லேலூயா, சீஷர்கள் நியாய விசாரிக்கப்படுகிறார்கள். அவனும் அந்த நீதிமன்றத்திலே இருக்கிறான். சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அங்கு இருக்கிற நீதிபதிகளின் கண்களிலே படுகிறான். அல்லேலூயா. அவர்களுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது தெரியுமா? who is this? he was a beggar. we know that he was a beggar. அவன் பிச்சைக்காரனாக வாசலில் இருந்தவன் இன்றைக்கு நீதிமன்றத்திலே நிற்கிறான். எதற்கு? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, ஹல்லேலூயா, குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படாமல் அவர்கள் தப்புவிக்கப்படுவதற்கு காரணமாக வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இவன் மட்டும் அங்கு நிற்காவிட்டால் காணக்கூடிய உயிருள்ள உதாரணமாக கர்த்தர் அல்லேலூயா பேதுரு யோவானோடு இருக்கிறார் என்பதற்கு உயிருள்ள ஆதாரமாக அவன் மட்டும் அங்கு நிற்காவிட்டால் அந்த நீதிமன்றம் அவர்களை தண்டித்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிச்சைக்காரனாக இருந்த ஒருவன் அப்போஸ்தலர் இருவர் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாய் மாறி இருக்கிறாரே. they see the change. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் முந்தின வாழ்க்கைக்கும் இப்பொழுதுள்ள வாழ்க்கைக்கும் பிறர் காணக்கூடிய வெளியரங்கமான வெளிச்சமான வித்தியாசம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. Mark chapter 5, the last part of verse 20. 5ஆம் அதிகாரம் மார்க்கு 20வது வசனத்தின் கடைசி பகுதி இப்போதுமாய் சொல்லி இருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. all marveled. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவர்களுக்கு ஆச்சரியம் வந்தது? they see a very definite change in this person, a man possessed with thousands of demons. ஆயிரக்கணக்கான பிசாசுகளால் அலக்களிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காண்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். வித்தியாசம் என்ன என்று சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரம் 3-4 வசனங்களிலே மார்க் சாப்டர் 5 verses 3 and 4 அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருவராலும் அடக்க முடியவில்லை, ஒருவராலும் கட்ட முடியவில்லை. cannot be controlled by anybody. ஒருவராலும் அடக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆனால் ஹல்லேலூயா, தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த வாழ்க்கை, கற்களால் காயப்படுத்திக் கொள்வான், அப்படிப்பட்ட வாழ்க்கை. பட் கமிங் டு verse 15 of the same chapter, 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவிடத்தில் வந்து அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு. There was a perceivable change. ஹல்லேலூயா. யாரும் சொல்லாமல் எளிதில் காணக்கூடிய ஒரு வித்தியாசம் அவன் வாழ்க்கையிலே இருந்தது. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கல்லறையே தன் வீடாக மாற்றிக்கொண்டிருந்தவன், கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவன், அகோரமாய் காட்சி அளித்தவன், now he is dressed up very quiet, sober. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மிகவும் தெளிவுள்ளவனாக இருக்கிறான். they see a change. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லே 20வது வசனத்துக்கு வரும்போது ஜனங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பிசாசு பிடித்தவன் என்று ஊரே ஒதுக்கி வைத்த ஒருவன் இன்றைக்கு பட்டணங்கள் தோறும்
பிரசங்கிக்கிறவனாக மாறியிருக்கிறான் என்று பார்த்தபோது அவர்களுக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். பிசாசு பிடித்தவன் ஒரு காலத்தில், இன்றைக்கு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற பிரசங்கியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாட் a remarkable change. குறிப்பிடத்தக்க அற்புதமான மாற்றம் பிறரை நாடியில் விரல் வைத்து அவனை பார்க்கும்படியாக செய்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. John chapter 9 verses 8, 9 and 10. யோவான் 9ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே, தாயின் வயிற்றிலிருந்து பார்வை தெரியாமல் இருக்கும் ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சைக்காரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவன் கண்களை அற்புதமாக திறந்தார். கண்களே இல்லாதவனுக்கு கண்கள் வரும்படி செய்தார். சேற்றுண்டாக்கி பூசினார். சீலோவாம் குளத்தில் போய் கழுவும்படி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான். இப்பொழுது இந்த மனிதனை அவன் வாழ்க்கையை நன்றாக அறிந்திருந்த அந்த ஊரில் இருந்த பரிசேயர், பக்திமான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பார்க்கிறார்கள். Hallelujah. The religious of that very same town now are looking at his life. பார்த்தபோது they are able to see a remarkable change. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அவர் சொல்லுகிறார்கள், கண் தெரியாமல் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தானே, அவன்தானா இவன்? ஹல்லேலூயா. ஆமென். He see the same person. அவர்கள் கண்களே நம்ப முடியவில்லை. அவர்கள் பார்ப்பதை அவர்களுக்கு நம்ப முடியாத நிலையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவர் இந்த நபரை வியக்கத்தக்கவனாக மாற்றி காண்பித்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, மற்றவர்கள் எளிதில் காணக்கூடிய ஆண்டவரே வெளிப்படையான மாற்றம் எங்களிலே, எங்கள் செயல்களிலே, நாங்கள் பேசுவதிலே, எங்கள் வாழ்க்கையின் தன்மைகளிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதுதான் தேவன் எங்களை பயன்படுத்துவதன் மூலம் எங்களை பார்க்கிற பிறர் ஆண்டவரை ஆச்சரியப்பட்டு பார்க்க செய்வீரப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக் chapter 5:26. அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, why were they amazed? அவர்களுக்கு ஏன் இந்த வியப்பு வந்தது? இந்த மனிதனை பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் நண்பர்கள் 4 பேரால் கூரை பிரிக்கப்பட்டு படுக்கையோடு இறக்கி வைக்கப்பட்டவன், எழுந்து நடக்க முடியாதவன். That's how they saw him to begin with, being lowered in a bed by his four friends. அப்படி வந்தவன் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் வல்லமை அவனை தொட்டபோது அவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு படுக்கையில் இறக்கி விடப்பட்டவன் படுக்கையை சுமந்து கொண்டு நடந்து போவதை பார்த்தார்கள். A remarkable change to his life. அவனுடைய வாழ்க்கைக்கு பிறர் காணக்கூடிய அற்புதமான மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்ட இந்த உதாரணங்களைப் போல கர்த்தாவே, என் வாழ்க்கையின் நிலைமையிலே, தோற்றத்திலே, அமைப்பிலே, செயலிலே, இயங்கும் விதங்களிலே ஆண்டவரே தெளிவான மாற்றம் வரும்போது மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக செய்வேன். இந்த சவுலை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கும் காரணம் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் தே நோட்டிஸ். அவர்கள் கண்டுகொண்ட வித்தியாசம். என்ன வித்தியாசத்தை பார்க்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஆமென். 20ஆம் வசனத்திலே அவன் பிரசங்கிக்கிறான். என்ன பார்த்தார்கள் தெரியுமா? A person who came to bind and take the believers. விசுவாசிகளை கட்டி பிடித்து கொண்டு போக வந்தவன் இப்பொழுது பிரசங்கிக்கிறவனாக மாறியிருக்கிறான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வந்தவன், சிறை பிடித்து கொண்டு போக வந்தவன் இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கிறவனாக மாறுகிறான். இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். 20ஆம் வசனத்திலிருந்து, இந்த நாமம் இயேசு என்கிற நாமம், இந்த நாமத்தை தொழுது கொள்கிறார்களே, அந்த நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களே, அந்த ஜனத்தை பிடித்து கொண்டு போக வந்தவன் அதே நாமத்தை பிரசங்கிக்கிறவனாக மாறியிருக்கிறான். What a wonderful change.
ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நீர் ஏதோ உள்ளத்திலே மன்னிப்பை மட்டும் தருகிறவர் அல்ல, பிறர் காணக்கூடிய மாற்றத்தை வெளியரங்கமாகவும் ஏற்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு தலையங்கம் கொடுக்க வேண்டும் என்றால், if you want to give a title to his past life, அந்த தலையங்கம் என்ன இருக்கும் தெரியுமா? Saul the persecutor, உபத்திரவப்படுத்தும் சவுல். ஆனால் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தலையங்கம் கொடுக்க விரும்புகிறார். என்ன? Saul the preacher, hallelujah, not the persecutor but the preacher, hallelujah, amen. உபத்திரவப்படுத்துகிறவன் அல்ல, பிரசங்கிக்கிறவன். அதே வெறுத்த நாமத்தையே உயர்த்தி பிரசங்கிக்கிறவனாக they saw a change. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. ஆமேன் சொல்ல விரும்பினால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. தானியேல் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நேபுகாத்நேச்சாரை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தினவன், தேவனுடைய ஆலயத்தின் பொருட்களை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்தவன், மெய் தேவன் என்று இஸ்ரவேல் வழிபட்டு வந்த தேவனுடைய காரியங்களை இல்லாமலாக்கினவன், தேவ ஜனத்தை சிறைப்பிடித்து வந்தவன். பட் கமிங் டு சாப்டர் 4, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 34, 37 verses 34 and 37 வரும்போது தேவ ஜனத்தையும் தேவ ஆலயத்தின் பொருட்களையும் சிறைப்பிடித்து வந்த இவனை அதே தேவனின் நாமத்தை உயர்த்தி பேசுகிறவனாக, இந்த தேவனே ஜீவனுள்ள தேவன், இந்த தேவனுக்கு இணையான ஒரு தேவன் இல்லை என்று உயர்த்தி பேசுகிறவனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை பிறர் ஆச்சரியப்பட்டு பரத்தக்க நிலையில் மாற்றுவீராக. நாங்கள் ஹல்லேலூயா எங்கள் திறமைகளை பார்த்து அல்ல, எங்கள் சாதனைகளை பார்த்து அல்ல, இயேசு எங்கள் வாழ்க்கைக்கு தந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து ஆண்டவரே வியப்படைய கிருபை செய்வீராக. அவன் யாரை குறித்து பேசுகிறான்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பேசுகிறான். இயேசுவை குறித்து அவன் பேசின முதல் காரியமே, he preached that Jesus Christ is the Son of God. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு தேவனுடைய, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். அன்றைக்கு he made it a point, கிறிஸ்துவை நான் காண்பிப்பேன், கிறிஸ்து இன்னார் என்பதை அறிவிப்பேன் என்று ஆரம்பத்தில் தீர்மானித்தாங்க. அவன் அப்போஸ்தலனாகி பல வருடங்கள் ஆகிறது, பல ஊர்களுக்கு சென்று பிரசங்கிக்கிறான். Writing to the Corinthians in the first epistle, chapter 2 and verse 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பல வருடங்கள் கழித்து முதிர்ச்சி பெற்றதான் அப்போஸ்தலனாய் இருக்கும்போது ஒன்றை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி உங்களுக்குள்ளே வேறு எதையும் அறியாதிருக்க ஆரம்பத்தில் என்ன தீர்மானம் பண்ணினானோ? அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துவேன், கிறிஸ்துவை மட்டும் பேசுவேன் என்று அவன் வாழ்க்கை முழுவதும் அதை ஒன்றே மையமாய் வைத்திருந்தான், விலகவே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்ல வருவது என்ன? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீர் தரும் வித்தியாசங்கள் இருக்கிறது, அது இடையிலே மறைந்து போகாமல் கடைசி வரை அந்த வித்தியாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. There was a change in the title to his life. Saul the persecutor was changed to become Saul the preacher of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய வேலையிலே, அவனுடைய வேலையின் விளைவுகளிலே, the impact of his work, there was a change. என்ன மாற்றம்? 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்குவது. இதற்கு முன்பு அவன் செய்த வேலையின் விளைவு, the result of his work was to destroy, நாசப்படுத்துவது, அழித்து போகச் செய்வது, உருக்குலைந்து போகச் செய்வது, destructive. ஹல்லேலூயா, ஆமென். அழிவை உண்டாக்குவது, அதுதான் அவன் வேலையின், அவன் செய்த செயலின் விளைவாய் இருந்தது. இப்பொழுது அவனை பார்க்கிறவர்கள் வியக்கிறார்கள். என்ன வியக்கிறார்கள் தெரியுமா? யாரை அழிக்க நினைத்தானோ அவர்களோடு இவன் தங்கி இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். He is fellowshipping with them, he is living with them,
He is identifying with them. அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான், அவர்களோடு அவன் வாழ்கிறான், அவர்களோடு கிரியை செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி? அப்போஸ்தலர் 8:1 பார்த்தோம். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். verse 3 மூன்றாவது வசனத்திலே, சவுல் சபை எங்கிருந்ததோ அங்கு அவர்களை பாழாக்க நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய பழமை பாழாக்கும் ஒன்றாக, அழிக்கும் ஒன்றாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இங்கு வரும்போது அவன் பிரசங்கிக்கிறான். He is an inspiration. அல்லேலூயா. போதனை செய்கிறான், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறான். அழிக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக, வாழ்க்கைகள் பக்தி விருத்தி அடைய பயன்படுகிறவனாக, a life that edifies others, a life that builds the kingdom of God. கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வேண்டும், என் வாழ்க்கையிலே கர்த்தாவே இடையூறு செய்கிற, வேதனை உண்டாக்குகிற, அழிவை உண்டாக்குகிற செயல்கள் ஏதேனும் இருந்தால் அது முற்றிலும் அகன்று ஆண்டவரை பக்தி விருத்தி உண்டாக்குகிற, ஆண்டவரை கட்டி காக்கிற, நேர்முக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செயல்கள் இருக்க மாற்றத்தை ஏற்படுத்தி தாரும். A destroyer turned out to be a builder, an encourager, an inspirer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். And there was a change in the purpose of his life. அவனுடைய நோக்கத்திலே ஒரு வித்தியாசம் இருக்க காண்கிறோம். இந்த பட்டணத்திற்கு வரும்போது, when he came to this, இதற்கு முன்பதாக இருந்த ஊரிலிருந்து தமஸ்குவுக்கு வந்தபோது அவனுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், இயேசுவின் நாமத்தை சொல்கிறவர்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். To break their faith, to bind them, to imprison them. அவருடைய விசுவாசத்தை, பிடிப்பை குலைத்து நடுங்கச் செய்து பிடித்து கொண்டு போ, அதுதான் அவருடைய ஒரே நோக்கம். That was his purpose. இப்பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவசரமாக அதை செய்ய வந்தான். ஆனால் இப்பொழுதோ இல்லை. கர்த்தர் அனுமதிக்கும் நேரம் வரை அவர்களோடு தங்கி இருந்து, one among them, அவர்களில் ஒருவனை போல. அல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்ல, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு அவரில் நடந்த ஒரு நோக்கத்தின் மாற்றத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். In the NKJV we find he preached in the synagogues, ஜெப ஆலயம். As a devout Jew, once upon a time, it was his mission, it was his lifestyle to go to the synagogue whenever possible. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெப ஆலயத்திற்கு போவது மார்க்க பக்தி நிறைந்த ஒரு யூதனின் வாழ்க்கை முறையாக இருந்தது. அதுவே சவுலின் வாழ்க்கையாக இருந்தது. ஜெப ஆலயத்திற்கு செல்வது பிரமாணத்தை, to fulfill the requirements of the law, நியாய பிரமாணத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, மத சடங்குகளை ஆசரிப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். To fulfill the ritualistic demands of the religion, மார்க்க முறையை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜெபாலயத்திற்கு போவார். Now his purpose changes. இப்பொழுது போவதின் செயல் நோக்கம் மாறுகிறது. அதே ஜெபாலயத்திற்கு போகிறான். இப்பொழுது அல்லேலூயா, சடங்கை நிறைவேற்ற அல்ல, இயேசுவே கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று பிரசங்கிப்பதற்காக. எப்படி சொல்கிறேன்? ஜெப ஆலயத்துக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். இப்பொழுதும் செல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பழைய பழக்கத்திற்கு புதிய நோக்கம் உடையவனாக செல்கிறான். A new purpose for an old practice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். காலையில் எழும்பினவுடன் எனக்கு தெரியும் ஜெப ஆலயத்திற்கு இந்த நேரத்தில் போக வேண்டும். That was his life. அது வாழ்க்கை முறை. But to an old lifestyle, Saul has a new purpose. நான் இப்பொழுது ஆலயத்திற்கு போவேன் என்றால் ஏதோ கடமையை நிறைவேற்றி வர அல்ல. அங்கு 10 பேரோ 100 பேர் இருந்தாலும் கிறிஸ்துவை அவர்களுக்கு காண்பிக்க பிரசங்கிக்க போவேன். That was his purpose, to lift up Christ. ஜனங்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அழிக்க வந்தவன் கிறிஸ்துவை உயர்த்துகிறவனாக மாறுகிறான். அவன் நோக்கமே மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே ஆண்டவர் மோசேயை தயார் பண்ணுகிறார். மோசே தயங்குகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, உன் கையில் இருப்பது என்ன? தரையிலே போடு என்கிறார். தரையிலே போடுகிறான், சர்ப்பமாகிறது. வாளை பிடி என்கிறார், மீண்டும் அது கோலாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ, நான் அற்புதம் செய்வேன் என்கிறார். இது ஏற்கனவே அவன் பயன்படுத்தின கோல், ஆடு மேய்ப்பதற்கு அவன் பயன்படுத்தின அவனுக்கு பழக்கமான கோல், ஓல்ட் ராட் ஸ்டிக், பழைய கோல் தான். ஆனால் மோசேயே, நீ இப்பொழுது போகும்போது, ஹல்லேலூயா, ஆமென், we see a difference in your purpose. இந்த கோல் இனி ஆடு மேய்க்க அல்ல, நான் சேவிக்கிற தேவனுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக கர்த்தர் பயன்படுத்தும் கோல். ஹல்லேலூயா. Let others see a change of purpose in your old way of doing. ஒருவேளை பழைய முறையே செய்வதாக இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு புதிய நோக்கத்தை மற்றவர்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 20ஆம் வசனத்தில் பின்பதாக 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இவன் வாழ்க்கையிலே பிரதான ஆசாரியர்களிடத்தில் அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இதையெல்லாம் செய்து பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் அவர்களை விட வேண்டும். விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்களை பிடித்து பிரதான ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும், ரோம அரசாங்கத்தில் அல்ல, டு த ஹை பிரீஸ்ட். ஆனால் ஆண்டவர் சவுலின் வாழ்க்கையை பார்த்த நமக்கு, நிருபங்களை பார்க்கிற நமக்கு ஒன்றை காண்பிக்கிறார். கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுகிறார். He is not devoted to a human high priest. He is now accountable to the chief high priest. பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் இப்பொழுது கடன்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் இவர்களை பிடித்து கொண்டு போக வரவில்லை, இயேசுவின் அன்பினாலே மாற்றப்பட்டவர்களாக பிரதான ஆசாரியனாகிய அவரிடத்தில் நான் இவர்களை ஒரு நாள் பலியாக ஒப்புக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். வாட் a change of purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், மரித்து விட்டார், அவரை அடக்கம் செய்ய வேண்டும். John chapter 19, 39 and 34. நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நாம் அனைவரும் காணக்கூடிய ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறார். இதற்கு முன்பு ராத்திரியில் இயேசுவண்டை வந்தவன் போதகனாய் இருந்ததினால் ஹல்லேலூயா சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் பயந்து பயந்து வந்தவன் இப்பொழுது வெளியரங்கமாக இந்த இயேசு என் வாழ்க்கையில் தொடர்புடையவர் என்று அறிக்கை செய்கிற மாற்றமுடையவனாக, I am not accountable to a religion, but I am accountable to this personality called Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பிறர் காணக்கூடிய வித்தியாசத்தை காணும்படி செய்வீராக. அடுத்து ஒன்று நடக்கிறது. verse 22. சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். வியப்பு உண்டாக்கினான். ஆச்சரியப்படும்படி வாழ்க்கை முறை மாறி இருந்தது. இரண்டாவது, கலங்க பண்ணினான். He confounded them. யாரை? விசுவாசிகளாய் இருந்தார்களே அவர்களை வியக்க வைத்தான். வியக்க வைத்தான். இந்த சவுலா, நம்மை அழிக்க வந்தானே இவனா என்று வியக்க வைத்தான். அதே நேரத்தில் இவனுடைய சொந்த ஜனம் என்று இருந்தார்கள் யூதர்கள், யூதர்களை கலங்க வைத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்திலே சொல்கிறேன், he became a threat to the Jewish religion. யூத மார்க்கத்திற்கு அவன் ஒரு என்ன சொல்ல, அவன் ஒரு அச்சமாக மாறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. அவர்கள் பயப்படும் ஒன்றாக மாறினான். அல்லேலூயா. நடந்தது என்ன? இவன் இந்த பட்டணத்துக்கு வரும்போது இவன் வாழ்க்கையிலே கிரியை செய்த பிசாசு இருந்தானே, அவனுக்கு ஒரு நோக்கம், சவுலுக்கும் ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? தமஸ்குவில் இருக்கிற விசுவாசிகளை கலங்க பண்ண வேண்டும். To confound the believers at Damascus. That was the devil's agenda and Saul's plan. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? விசுவாசிகள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். யூதர்கள் கலங்கும்படி கர்த்தர் செய்தார். நான் சொல்ல வருகிறது புரிகிறதா?
சவுலை வைத்து தேவன் செய்த இரண்டாவது காரியம், சத்துருவின் திட்டம் முற்றிலும் மாறுதலாக முடிய சவுலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். விசுவாசிகளை கலங்க பண்ண நினைத்தால், பிசாசின் கைப்பாவையாய் இருந்த மக்களை கலங்கும்படி கர்த்தர் இந்த சவுலை பயன்படுத்தினார். God defeated the design of the devil. பிசாசின் திட்டத்தை ஆண்டவர் இந்த சவுலை வைத்து முறியடித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. நீங்கள் ஒரு சின்ன ஆளாக இருக்கலாம், விசுவாசத்திற்கு வந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்கலாம், இயேசுவை குறித்து அதிகமாய் சொல்வதற்கோ செய்வதற்கோ எதையும் செய்யாத ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி பிசாசின் நோக்கத்தை ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, இருக்கும் பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, உலகத்திலே கர்த்தர் தோற்று போக செய்ய முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்பினால் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இத்தனைக்கும் சவுல் அந்த இடத்திலே ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. நோ மிரக்கிள். ஹல்லேலூயா. ஏதோ வியாதியஸ்தரை எழுப்பினான் வைத்தான் என்று சொன்னால் பரவாயில்லை, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கலங்க வைத்தார். In 1 Kings 18:17 18:17 எலியா ஆகாபை பார்த்து சொல்கிறான், நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறாய். In Joshua 7:25 ஆகான் கர்த்தருடைய வார்த்தையை மீறின போது யோசுவா ஆகானை பார்த்து சொல்கிறான், you have confounded, நீ கலங்க பண்ணினாய் என்று சொல்கிறான். அவர்கள் இருவரும் பாவத்தினாலே கலங்க வைத்தார்கள். இங்கே சவுல் பாவத்தினால் அல்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். எதை கண்டு யூதர்கள் கலங்கினார்கள்? அவன் அதிகமாக திடன் கொண்டு இவரே, அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா, ஆமென். The way he communicated Christ, இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன விதம், அவனுடைய கருத்து பரிமாற்றம், the way he communicated Christ confounded the Jews. Hallelujah, amen. அற்புதம் நடக்கவில்லை, அதிசயம் நடக்கவில்லை, ஆனால் அவன் இயேசுவை குறித்து பேசின விதம் அவர்களை கலங்க வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னத்தை பார்க்கிறார்கள்? அவனை பார்க்கும்போது அவன் அதிகமாக திடம் கொண்டு இவரே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அர்த்தத்தை சொல்கிறேன். மேசியா வருவார் வருவார் என்று நம்முடைய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொன்னது. அந்த மேசியாவை நாம் யூதர்களாகிய நாம் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தோம். அவர் வந்தார், வந்து போய்விட்டார், வேறு யாரும் அல்ல, இயேசு என்பவர் நம் நடுவே வாழ்ந்தாரே, மறைந்தாரே, அவர்தான் அந்த மேசியா என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவரே கிரைஸ்ட் மெஸ்ஸாயா, இவரே மேசியா என்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். The confidence and the conviction he had, அவன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் போது அவனுக்குள் இருந்த நிச்சயம், அவனுக்குள் இருந்த தைரியம், உறுதி. ஹல்லேலூயா. The confidence and the conviction of his communication confounded the Jews. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்ருவுக்கு எதை அச்சத்தை ஏற்படுத்தும் தெரியுமா கர்த்தாவே? எங்கள் மூலமாக வெளிப்படுகிற கிருபை வரங்கள் சில நேரத்தில் செய்யும், ஆனால் அவை மட்டும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற விசுவாச உறுதி, எங்களுக்குள் இருக்கிற சத்தியத்தை குறித்த தெளிவு, எங்களுக்குள் இருக்கிற எங்கள் ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவு, ஹல்லேலூயா, that conviction and the confidence that will confound the enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாலை வேளையிலே கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிற வரம் எனக்கு இல்லாது இருக்கலாம், அதிசயங்களை நடப்பிக்கிற செயல்கள் எனக்கு இல்லாது இருக்கலாம், ஆனால் ஒன்று எனக்கு இருப்பதாகப்பா. ஆண்டவரே, அல்லேலூயா, நீ தேவனுடைய குமாரன், உம்மை குறித்த அறிவு எனக்கு உறுதியாக இருப்பதாக, உம்மேல் உள்ள விசுவாசம் அசைக்கப்படாது இருப்பதாக. The confidence and the conviction, hallelujah, about the truth about Jesus, அது ஒரு நாளும் அசைக்கப்படக்கூடாது. அசைக்கப்படாத அந்த அறிவு நமக்குள் இருந்தால் சத்ரு அதை பார்த்து கலங்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன்.
ஹல்லேலூயா. ஆரோனே, நீ அற்புதம் செய். நீ செய்தால் மந்திரவாதியும் செய்வான். அற்புதத்தை பார்த்து மட்டும் சத்துரு கலங்க மாட்டான். ஆனால் இயேசுவை குறித்த தெளிவான அறிவு, இயேசுவை குறித்த உறுதியான பிடிப்பு, அதை பிறருக்கு சொல்லி ஆக வேண்டும் என்கிற அணைக்க முடியாத துடிப்பு, இவைகளை பார்க்கும்போது the enemy will be confounded. You will become a threat to the kingdom of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் இயேசுவை குறித்து பேசுகிறான். எது அவர்களை கலங்க வைத்தது தெரியுமா? ஏதோ போகிற போக்கில் இயேசுவை குறித்து அவன் சொல்லிவிட்டு தகவல்களை சொல்லிவிட்டு போவான் என்று நினைத்தால் அவன் தகவல் சொல்லல, கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். He proved. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு கிருபை தாரும், எங்களுக்கு ஒரு தெளிவை தாரும், ஒரு உறுதியை தாரும். என்னது? ஆண்டவரே, ஏதோ இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு போக அல்ல, இயேசு இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லிவிட்டு போக அல்ல கர்த்தாவே, இயேசு சொன்ன இவைகளை செய்வார் என்பதை நிரூபித்து காண்பிக்க என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலும் அதை நடக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நிரூபிக்க. ஹல்லேலூயா. To prove that Jesus is the Messiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் இஸ் தி வே. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்பதை கர்த்தாவே சொல்லி போக அல்ல கர்த்தாவே, நிரூபிக்க கிருபை தாரும், நிரூபிக்க கிருபை தார். அல்லேலூயா. எங்கள் வல்லமையால் அதை நிரூபிக்க முடியாது. நீர் எங்களோடு இருந்து செய்யும் செயல்களின் மூலமாக அது நிரூபிக்கப்படும் கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். In Colossians chapter 2 and verse 2, கொலோசே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படி சொல்கிறார், உங்களுக்குள்ளே விசுவாசத்தின் உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I have a prayer for you. உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. உங்களுக்குள் ஒரு கன்விக்ஷன் வேண்டும், உங்களுக்குள் ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், ஒரு பூரண நிச்சயம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை, the knowledge about Christ, the mystery about the divine, அவர்களை குறித்த ரகசியத்தை நீங்கள் பூரண நிச்சயத்தை, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இது அதுவா என்று குழம்பி அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவரா மூவரா அவரா இவரா எல்லாம் ஒன்றா என்கிற குழப்பங்கள் இல்லை கர்த்தாவே. தெளிவோடு நிச்சயத்தோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கொலோசே சபைக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு 5வது வசனத்திலே coming to verse 5, 5வது வசனத்தில் பார்க்கும்போது I am glad, I rejoice. நான் சந்தோஷப்படுகிறேன். எதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா? Rejoicing to see your good order and steadfastness of your faith. உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து நான் 2வது வசனத்திலே ஜெபித்தேன். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. You have that steadfastness and the confidence of conviction. Hallelujah. Amen. கர்த்தாவே, கொலோசிய சபையில் இருந்த அந்த கிருபை என்னிலும் இருக்க கிருபை செய்வீராக. அதுவே சத்துருவாகிய பிசாசை கலங்கடிக்க செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வாழ்க்கையிலே ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசையாப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுலின் வாழ்க்கை சத்துருவாகிய யூதருக்கு கலக்கத்தை ஏற்படுத்துறது போல எங்களுடைய வாழ்க்கை பிசாசின் ராஜ்யத்திற்கு, இருளின் அதிகாரத்திற்கு கலக்கத்தை ஏற்படுத்த கிருபை தருவீராக. Lord, let my life be a threat to the kingdom of darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. பவுல் போன இடத்திலெல்லாம் in Acts chapter 19:23 we find him at Ephesus. In Acts chapter 21 and verse 38, 21ஆம் அதிகாரம் 28வது வசனம் 38வது வசனம் இன்னொரு ஊரிலே காண்கிறோம். In Acts chapter 24 and verse 5, 24:5 வேறொரு ஊரிலே காண்கிறோம். இவன் போன எல்லா ஊரிலேயும் அங்கு இருந்த யூத மார்க்கத்திற்கு he became a threat. அவன் ஒரு அச்சமாக மாறினான். அவனை குறித்து சொல்கிறார், இந்த மனுஷன் கொள்ளை நோயை போல இருக்கிறார், பூமியில் இருக்கிற he is a pestilence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
ஹலே ஆமேன். அவன் வைரஸ் மாதிரி இருக்கிறான், கோவிட் மாதிரி இருக்கிறான் இன்றைக்கு இருந்தால் சொல்லி இருப்பார்கள். அந்த நிலையில் அவனை குறித்து ஒரு அச்சம் வந்தது. அவன் பாதிப்பை உண்மையில் ஏற்படுத்தினவன் அல்ல. சத்ருவின் திட்டங்கள், இருளின் அதிகாரங்கள், அவருடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் இயேசுவின் திட்டமும் நோக்கமும் நிறைவேறுவதற்கு கிரியை செய்கிறவராக காணப்பட்டான். ஹல்லேலூயா ஆமேன், ஹல்லேலூயா ஆமேன், ஹல்லேலூயா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் போன இடத்திலே 2 காரியங்கள் நடந்தது என்று சொல்வார்கள். ஒன்று ரிவைவல் ஆர் அ ராயட், எழுப்புதல் நடைபெறும், இல்லாவிட்டால் கலகம் நடக்கும். தேவனுடைய சபையிலே எழுப்புதல், அவரை அறியாத சத்ருவின் ராஜ்யத்திலே கலகம் உண்டாக கர்த்தர் ஏற்படுத்தி வாஸ் அ த்ரெட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்த விதம், ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், வெளிப்படுத்தப்பட்ட கிருபையை சவுல் பார்த்தபோது சவுலுக்கு தாவீது கலக்கத்தை உண்டாக்கினான். டேவிட் became a threat. It was not his intention. அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தின விதம் சவுலுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினது. சவுல் தாவீதுக்கு பயந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. John chapter 11 verses 47 and 48, 47 48 வசனங்களிலே அந்த அதிகாரத்தில் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த செய்தி எங்கும் பரவுகிறது. இதை கேட்ட அன்றிருந்த யூத மார்க்க தலைவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், இந்த மனுஷன் இப்படி அநேக அற்புதங்களை செய்கிறானே, இப்படியே விட்டுவிட்டால் எல்லோரையும் அவன் பக்கத்தில் கொண்டு போய் விடுவானே என்று அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் ஆரம்பி. ஜீசஸ் வாஸ் அ த்ரெட் to the Jewish religion of that day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை வியக்க வைக்க மட்டுமல்ல, எப்படி இருந்தால் இன்று கர்த்தரால் எப்படி பயன்படுத்தப்படுகிறார், கர்த்தரை எப்படி உயர்த்துகிறார் என்று வியக்க வைக்க மட்டுமல்ல, சத்ருவின் ராஜ்யத்தை கலங்க வைக்கிற நபராகவும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். என்னிலே கிரியை செய்வார், என்னை கொண்டு கிரியை செய்வார். உங்களிலே கிரியை செய்வார், பெற்றுக்கொள்ள செய்வார். உங்கள் மூலமாக கிரியை செய்வார், கொடுக்கும்படி. தேவ கிருபை புறப்பட்டு வரும் வாய்க்காலாய் இருக்கும்படி கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்மிலும் ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். சவுல் செய்ததைப் போல நாமும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. சவுல் செய்த முதல் காரியம், chapter 9 and verse 20, the first word in Tamil and even in English, 9ஆம் அதிகாரம் 26 வசனத்தின் முதல் வார்த்தை தாமதம் இன்றி, immediately. தமஸ்குவுக்கு வந்து முதல் 3 நாட்கள் அற்புத சுகமடைந்து, சில நாட்கள், எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை, ஆனால் பல நாட்கள் அல்ல, சில நாட்கள், few days, in a matter of few days, சில நாட்களுக்குள் அவனுக்குள் ஒன்று வந்தது. பெற்றுக்கொண்டேன், சரீர ஆவிக்குரிய விடுதலையை பெற்றுக்கொண்டேன், புதிய ஜீவியம் எப்படி என்பதை அறிந்து கொண்டேன், சபையின் வாழ்க்கை எப்படி என்று தெரிந்து கொண்டேன், எதிர்பார்க்கப்படுகிற செயல் என்ன என்பதை இவ்வளவும் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரா வழி திறப்பாரு, கர்த்தரா ஒரு நாள் சொல்வாரு என்று தாமதப்படாமல், அல்லேலூயா, இம்மீடியட்லி தேவனுக்காக பயன்பட, நாம் பெற்றது பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தில் செயல்பட, கர்த்தருடைய பிள்ளையே, தாமதம் என்பதே நமக்கு இருக்கக்கூடாது. Let God open a way, let God bring a soul, then will I share என்று அல்ல, தாமதமின்றி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க, தாமதம் இல்லாதிருக்க முதலாவது தீர்மானம் செய்வோம். Lord, I will not delay in sharing the truth about Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9:22, 9:22, சவுல் அதிகமாக திடன் கொண்டு, Saul increased all the more in strength. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே he ate food and was strengthened. ஆகாரம் உட்கொண்டு பலப்பட்டான், சரீர பலன். சில நாள் தங்கி இருந்து கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை ஆச்சரியமாக மாற்றுகிறார். இருந்த பலனை வைத்துக்கொண்டே வாழ்நாள் கதையை ஓடி முடிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, Saul gained more strength. சவுல் அதிக திடம் கொண்டு, அல்லேலூயா,
கர்த்தர் ஆரம்பத்திலே கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அதை வைத்துக்கொண்டே வாழ்நாள் முழுவதும் ஓடி முடித்து விடலாம் என்று நினைக்காதிருங்கள். ஒவ்வொரு நாளின் சவால் புதிது, ஒவ்வொரு நாளின் தேவை புதிது. அல்லேலூயா. விசுவாசிகள் மத்தியிலே வாழும்போது ஒரு பலன் இருந்தது, ஆனால் இப்பொழுது யூதருக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. a greater challenge. இந்த நேரத்தில் பழைய பலன் அல்ல, புதிய பலனோடு அதிக பலனை கொண்டு கர்த்தருக்காக செயல்பட, கர்த்தாவே நான் இருக்கும் கொஞ்ச பலனோடு மட்டுமல்லப்பா, பலத்தின் மேல் பலன் அடைய, ஒவ்வொரு சவாலை சந்திக்கும் போதும் அதற்கு தேவையான அதிக அளவு பலனை உம்முடைய சமூகத்திலிருந்து பெருக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அவன் அதிக பலப்பட்டு கலங்க பண்ணினான். ஆண்டவர், ஒரு பெரிய சவாலுக்கு நீரை பயன்படுத்த விரும்புகிறீர், ஒரு பெரிய காரியத்தை இதுவரை செய்யாததை நீ செய்ய விரும்புகிறீர் என்றால் இருக்கும் நிலையில் அல்ல, அதற்கு தேவையான கிருபையை, ஞானத்தை, தெய்வீக அபிஷேகத்தை, அளவை அதிகரிக்க பண்ணி செல்ல கிருபை தருவீராக. Verse 22, just in few days, சில நாட்களுக்குள் இயேசு தேவகுமாரன் என்று பேசுகிறான். Jesus is the son of God, Jesus is the Messiah என்று நிரூபிக்கிறான். He preached, he proved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பா, நீ எந்த பைபிள் ஸ்கூலில் போய் படித்தாயப்பா, எத்தனை வருஷம் படுத்தாய? பவுல் சொல்வான், ரட்சிக்கப்பட்ட ஃபியூ டேஸ் தான், சில நாட்கள் தான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்ன சொல்ல வருகிறேன்? ஆண்டவரே, பைபிளை ஒரு 5 தரம் படித்த பின்பு, ஆண்டவரே நன்றாக கற்றுக் கொடுத்த பின்பு, வேறு பல புத்தகங்களை படித்த பின்பு, வேறு பல வேதத்தை குறித்த புத்தகங்களை படித்த பின்பு நான் செயல்பட வருவேன் என்றல்ல. அல்ல, கர்த்தர் கொடுத்த இந்த கொஞ்ச காரியம் அது உள்ளத்திலே தெளிவு இருப்பதினாலும், உள்ளத்திலே ஒரு நிச்சயம் இருப்பதினாலும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கும் அந்த ஆண்டவர் கொடுத்த உறுதிப்படுத்தின அந்த கொஞ்சத்தை பயன்படுத்தும் போது தேவைப்படும் மிகுதியை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். செயல்பட வேண்டிய பலன் இருக்கிறதே, அது அதிகரிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஞானம், அனுபவம் இருக்கிறதே, அதை இருக்கும் நிலையிலே பயன்படுத்த, இருப்பது கூழாம்கள் தான், அதை பயன்படுத்த கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தலை வணங்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் கர்த்தாவே என்னிலும் செய்வீராக, என் மூலமாகவும் செய்வீராக. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த தமஸ்குவிலேயே செய்வீராக, நான் இருக்கும் இடத்திலேயே செய்வீராக, நான் பணியாற்றும் இடத்திலேயே செய்வீராக, நான் பங்கு பெறும் சபையிலே செய்வீராக. என்னிலே செய்யும், என் மூலமாக செய்யும். அல்லேலூயா. ஹெல்ப் மீ டு ரிசீவ் and also to give. பெற்றுக்கொள்ள கிருபை தாரும், கொடுக்கவும் பகிர்ந்தளிக்கவும் கிருபை தாரும். கர்த்தரை நோக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து இன்னும் எனக்கு தெரியாதவைகள் இருந்தால் காண என் கண்களை திறப்பீராக. விசுவாசி செய்ய வேண்டியதை நான் இன்னும் புரியாதிருந்தால் கண்களை திறந்து இந்த வேத பாடத்தின் மூலம் நான் கண்டுகொள்ள செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துவின் அன்பை புரியாதிருந்தால் என் கண்களை திறந்து புரிய வைப்பீராக. அதோடு நிறுத்தாமல் கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பார்க்கிற ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றம் இருக்க உதவி செய்யும். என் வாழ்க்கையின் தலையங்கத்திலே ஒரு மாற்றம் இருக்கட்டும், என் செயல்களின் விளைவுகளிலே ஒரு மாற்றம் இருக்கட்டும், என் வாழ்க்கையின் நோக்கத்திலே ஒரு மாற்றம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், மாற்றம் இருக்கட்டும். பிரதான ஆசாரியனுக்கு அல்ல, எல்லா பிரதான ஆசாரிகளும் பெரியவராய் இருக்கிற அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். perceivable change. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே, ஏதோ ஒரு ஓரத்தில் ஒளிந்திருக்கிற ஒரு சாதாரண கர்த்தருடைய பிள்ளையாக மட்டும் அல்லப்பா, சாதாரண பிள்ளையாக இருந்தாலும் சத்ருவாகிய பிசாசுக்கு நடுக்கத்தை கொடுக்கும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க உதவி செய்யும். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஆண்டவரே, இந்த மாலை வேலும் நீர் எங்களோடு பேசின நிழல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலும்
எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீ தந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் தியானிக்கப்பட்ட ஆண்டவரே வசனங்கள் மூலியமாக ஆண்டவரே பவுல் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆண்டவரே அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தனை கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுக்குள் ஏற்பட்ட அனுபவம், அவனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களை அறிந்து கொள்ள கர்த்தனீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுக்குள்ளே ஆண்டவரே காணப்பட்ட மாற்றத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே கர்த்தாவே சீஷர்களோடு ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஜனங்களோடு ஐக்கியம் ஏற்பட்டது ஆண்டவரே. பிசாசோடு இருந்த ஐக்கியத்தை மாற்றி தேவ ஜனங்களோடு இருந்த ஐக்கியமாய் நீர் மாற்றினது போல எங்கள் ஐக்கியமும் அப்படியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் வாழ்க்கையையும் ஆண்டவரின் நோக்கத்தையும் நீர் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை சவுலுக்கு தந்தது போல எங்களுக்கும் இன்னும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் பெற்றுக்கொண்டவனாகவும் கற்றுக்கொண்டவனாகவும் இருந்தது போல நாங்களும் பெற்றுக்கொள்ளுகளாகவும் கற்றுக்கொள்ளுகளாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்திலே தரித்திருந்தான் ஆண்டவரே. ஆராதனை உன்னதமான நோக்கத்தை அறிந்து கொண்டான் ஆண்டவரே. தேவன் ஜனங்களுடைய அந்யோன்ய ஐக்கியத்தையும் அன்பையும் அறிந்து கொண்டது போல நாங்களும் இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. பிறர் அவனை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கும்போது எல்லாரும் வியக்கத்தக்கதாக ஆச்சரியமாக தேவனீர் அவனை மாற்றினது போல எங்களையும் ஆண்டவரே எங்கள் கடந்த காலங்களை அறிந்தவர்களும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு ஆச்சரியத்தோடு வியக்கத்தக்கதாக பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவர்களை உபத்திரவப்படுத்தினவனை பிரசங்கிக்கிறவனாய் மாற்றினது போல கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவையே ஆண்டவரே பிரதிபலிக்கிறவனாய் இருந்தது போல எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அவனுடைய வேலையில் இருந்த தாக்கம் ஆண்டவரே நாசமாக்கினவனை தேவ ஜனங்களை ஆண்டவரே பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக தேவ காரியங்களை போதிக்கிறவனாய் மாற்றினது போல நாங்களும் அப்படியா இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உதவி செய்வீராக ஆண்டவரே. கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவனாக இருக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. பிரதான ஆசாரியனுக்கு வேலையை செய்கிறவனாக இருந்தபோது நீர் அவனை மாற்றி எங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே எங்கள் பிரதான இயேசு கிறிஸ்துவாக உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்தது போல நாங்களும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யூதர்களை கலங்கப்படுகிறவனாய் காணப்படானே, பிசாசின் திட்டங்களையும் அவன் நோக்கத்தையும் கலங்கப்படுகிறவனாய் காணப்படானே, நாங்களும் அப்படியா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவை நிரூபிக்கிறவர்களாக ஆண்டவரே கிறிஸ்துவின் காரியங்களை அறிந்து கொள்ளவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் விசுவாசத்தின் உறுதி எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ரகசிய அறிவு எங்களுக்குள்ளே இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தாமதமின்றி உமக்காக பயன்படுவது போல நாங்களும் எங்கள் நேரங்களையும் ஆண்டவரே காலங்களையும் தாமதப்படுத்தாமல் உமக்காக பயன்படுகிற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அவன் அதிகமாய் திறன் கொண்டது போல ஆரம்பத்தை தந்த எங்களுக்கு பலன் ஞானம் கிருபைகள் வைத்து நாங்கள் ஊழியம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை இன்னும் பலப்படுவோம். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்று ஞானம் பெற்று உமக்காக பயனுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களை ஆண்டவர் இருக்கிற பிரகாரமாய் உமக்காக உபயோகிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் எங்கள் இருதயத்திலே பதித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட உம்முடைய காரியங்களை நாங்கள் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆச்சரியமான தேவன் நம்மிலும் கிரியை செய்து நம் மூலமாகவும் கிரியை செய்து தமது நாமம் மகிமைப்படவும் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணவும் கிருபை தருவாராக. ஆமென்.